இதாங்க நம்ம கொமாக்கியோடைய XR1 இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 மில்லியன் மேலே இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, ஃபுல் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சிந்தூர் ரிவியூவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பற்றிய ஃபுல் ரேஞ்ச் என்ன, ப்ரைஸ் என்ன, அதோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டார் ஜங்ஷன் சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வண்டியை பற்றிய டீடைல்ஸை நம்ம சிந்தூர் ரிவ்யூ டீலர் இந்த வண்டியை பற்றி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத டீடைலா பார்ப்போம். கொமாக்கில XR1 அப்படிங்கிற வண்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க லைசன்ஸோ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனோ தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை ஒரு கேரி பேக் வச்சு கொண்டு போகிற அளவுக்கு உண்டான ஒரு பக்கெட் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு ப்ளஸ் டியூப்லெஸ் டயரோடு இந்த வருங்க. இது வந்து காம்பினேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் வரும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லைட் வந்துடும், சைடில் எல்இடி இண்டிகேட்டர் வந்துடும். மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே மீட்ரு வந்துடுங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே மீட்ரு வந்துடும். பேட்டரியுடைய எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் வண்டி ஓடி இருக்குன்னு நம்ம தெரியும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்ட்டு கரண்ட் அவைலபிலிட்டி பேட்டரியில் இருக்குங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஜஸ்ட்டு கீ ஆன் பண்ண உடனேயுமே இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் மோடு வந்துடும். அதில் பிறகு பார்த்தீங்கன்னா ரெடி மோடு வந்துடுங்க. இது வந்து 3 ஸ்பீட் மோட் இருக்குது, 1 2 3ன்னு. இந்த 1 2 3 மோடு தகுந்த மாதிரி வண்டியுடைய ஸ்பீடு வந்து அதிகமாகும். இது மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இது வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு அப்படி கொண்டு போகிற மாதிரி இருக்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணுறவங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொண்டு போகலாம். இல்லை ஸ்டேஷனரி ஷாப் வச்சுக்கிறவங்க கொண்டு போகலாம். பின்னாடி வந்து ஒரு ஆள் உட்காந்துக்கலாங்க ஈஸியாக. 2 பேர் ஓரளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி. முன்னாடி வந்து வண்டி ஓட்டிக்கலாம், பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அழகாக போய்க்கலாம். நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி உட்காந்துக்கலாம், முன்னாடி ஒருத்தர் உட்காந்து ட்ரைவ் பண்ணி போகலாம். அந்தளவுக்கு 2 பேரை வெயிட் வச்சு தங்கக்கூடிய அளவுக்கு வண்டி போகும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து டியூப்லெஸ் டயர் தாங்க. அந்த உங்களுக்கு அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்டிசி ஹப் மோட்டர் வந்துடும். இது வந்து ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 25 போகும். இது வந்து உட்காந்து பின்னாடி வந்து சீட் ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். இதான் அந்த வண்டியோட வந்து ஒரு கியூட் அழகாக இருக்குது பாருங்கள். சின்னமாக ஒரு காம்பேக்டாக ஒரு வண்டி. நம்ம அந்த வண்டியை வந்து எப்படி வந்து எங்கேயெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ, ஒரு பெரிய டிராஃபிக் உள்ள ஏரியா இல்லை சின்ன சந்து இடையில பூந்து போகிறோமான கூட அழகாக இந்த வண்டியில் கொண்டு போயிடலாம். நம்ம பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் வர்றதுக்கோ அல்லது லேடிஸ் வந்து மார்க்கெட் போகிறதுக்கோ, இல்லை ஏஜ் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 அண்ட் எபோவ் ஏஜ் உள்ள பர்சன்ஸ் இந்த வண்டி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப வெயிட்லெஸ் வண்டிங்க. சும்மா சாதாரணமாக ஒரு ஆள் ரைட் அப்படி தூக்கிக்கலாம் வண்டியை. ரொம்ப சாதாரண வண்டி. லேடிஸ் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கு, சைடு ஸ்டாண்ட் போடுறதுக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கு நிறைய லேடிஸ் சிரமப்படுவாங்க, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் இதில் கிடையாது. இது ரொம்ப 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 ஒரு கஸ்டமைஸ்டு வண்டி. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ஏரியாவுக்கு இன்டர்னலாக போகிறதுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். பெரிய ஐடி நிறுவனங்கள் இவங்கெல்லாம் கூட நீங்கள் இதை பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்துடுங்க. இப்போ டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனால வந்து அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் வந்து நமக்கு வந்து வராது. 2 பக்கம் 2 வீலுமே ட்ரம் பிரேக் தாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நகர் பேட்டரிங்க. நகர் பேட்டரிங்க வந்து 48 வோல்ட் 32 AH பேட்டரி போட்டுக்கிறோம். ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா தாராளமாக 60லேருந்து 70 கிலோமீட்டர் போகுங்க. ஆமாம், இது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் சார்ஜ் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம வந்து கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டிட்டோம், அங்கேயும் நமக்கு வண்டி வந்து சார்ஜ் முடிஞ்சிருச்சு, எப்படி திரும்பி எடுத்துகிட்டு வரதுங்கிற கவலையை பற்றி, சார்ஜ் திரிஞ்சு போணுச்சுன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது சைக்கிள் மாதிரி அழகாக பெடல் பண்ணி நம்ம வண்டியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இவ்வளோ ஃபெசிலிட்டியோடவும் இவ்வளவு டெக்னிக்கலாகவும் ஒரு வண்டி நமக்கு வந்து கிடைக்குதுன்னா அது வந்து கொமாக்கி XR1ல் செந்தூர் இவி மோட்டார்ஸ் LNT பைபாஸ் ஒட்டர்பாளையம் ஒண்டிப்புதூரில் கிடைக்குதுங்க. இமிடியேட் டெலிவரி. தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கும் நம்ம வந்து பேக் பண்ணி டெலிவரி பண்ணுறோம். டெலிவரி சார்ஜ் மட்டும் என்ன ரேட் அது எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு 16 இடத்துல வந்து சர்வீஸ் டைப் வச்சுருக்கோம் தமிழ்நாடு பூரா. அதனால் வந்து நீங்கள் சர்வீஸுக்கோ
கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கங்கே எங்கள் நெட்வொர்க் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்குறோம். சிட்டி லிமிட்டில் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவரில் வந்து நம்ம வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிற கஸ்டமர்ஸ் யாருமே நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து நீங்கள் தாராளமாக வண்டி புக் பண்ணிங்கன்னா இம்மிடியட் டெலிவரி எந்த டிரான்ஸ்போர்ட்டில் எப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டை நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 35,000க்கு நம்ம வந்து இந்த வண்டி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறோம். வெளியூர் கஸ்டமருக்கு 35,000 ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். என்ன ஆக்சுவல் டிரான்ஸ்போர்ட்டோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வண்டி இம்மிடியட் டெலிவரி கிடச்சிரும்.